நிதி பகிர்வில் பயங்கரமாக வஞ்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தாங்க. நியாயங்களை மீட்டெடுக்கிறதுக்கு தான் இந்த போராட்டம் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் மோடி அவர்களுக்கு பயம் வந்துருச்சு, அவர் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லாமல் விமர்சிச்சுட்டு இருக்கிறாரு பார்லிமெண்ட்டில். அதனால் நாங்கள் அதை பார்த்து பயப்படலை, முறையாக இந்த மாதிரி நிதி பகிர்வு பண்ணலை அப்படின்றது தான் விஷயம் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. உங்களுடைய முதல் சுற்று பதில். நிச்சயமா குறிப்பிட்டு காங்கிரஸை பார்த்தோம்னா அவர்கள் தேசிய அந்தஸ்துல இருந்து இன்னைக்கு மாநில அந்தஸ்துக்கு வந்துட்டாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களுக்குமே அந்த மனநிலை வந்துருச்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். திடீரென்று மாநில சுய உரிமை மாநில சுயாட்சியை பத்தி எல்லாம் ரொம்பவே அக்கறைப்படுறாங்க. குறிப்பா அந்த டீலிமிட்டேஷன் பத்தி எல்லாம் கவலைப்படும் பொழுது உத்தரப்பிரதேசல சீட் அதிகமா வந்துட்டா மத்த மாநிலங்கள் தமிழ்நாடு தென்னிந்தியா புறக்கணிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. ஏன் உத்தரப்பிரதேசல காங்கிரஸ் ஆட்சிக்கு எல்லா மாநிலத்துக்கும் நல்லது செய்யலாமே. தேசிய அளவுல வட மாநிலங்கள் அதிகமான எண்ணிக்கையில சீட்டு வந்தாலும் அங்க காங்கிரஸ் ஜெயிச்சு நல்லது செஞ்சுட்டு போட்டு பாரபட்சம் இல்லாம நீங்க செய்யலாமே, அது செய்ய மனசு இல்ல. அப்ப வெற்றி பெறவே முடியாது, அங்க பாஜக தான் நிரந்தரமா ஆட்சியில இருக்க போது இவர்களுக்கே ஒரு மனநிலை வந்துருச்சு. அப்ப தோல்வி மனப்பான்மையோட காங்கிரஸ் அணுகுறாங்க அப்படிங்கறத பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்னு இந்த தென் மாநிலங்கள் புறக்கணிக்கிறாங்க, பாஜக ஆளாத மாநிலங்களை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறாங்க. கேட்டா என்ன சொல்றாங்க, யூபியில பாருங்க அதிகம். இன்னைக்கு யூபியில பாஜக ஆட்சி வந்துருச்சு, காங்கிரஸ் ஆட்சியில என்ன கொடுத்துட்டு இருந்தாங்க, யூபிக்கு கொடுக்கவே இல்லையா? அப்ப காங்கிரஸ் இப்படிதான் செஞ்சுதா, இல்ல காங்கிரஸ் தமிழகத்துக்கு அள்ளி கொடுத்ததா, தென் மாநிலங்களுக்கு வாரி வாரி ஏறச்சுதான் பார்த்தா நிச்சயமா இல்லையே. இந்த வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுங்கிற கோஷம் பாஜக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் உருவானது இல்லையே. காங்கிரஸை எதிர்த்துதானே இந்த முழக்கமே வந்தது. காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்றதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்குனாங்க. அது காங்கிரஸை அழிச்சு ஒழிக்கிறதுக்கு தான் திமுக பிஜேபியும் அது மாதிரி தான் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்களா? அவங்க காங்கிரஸ் பண்ணாங்க, நாங்களும் அதே மாதிரி பண்றோம் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, அவர்களுக்கும் நிர்வாகமான மாற்றத்தை சொல்றோம், வேறுபாடு சொல்றோம். இப்ப பாஜக ஆளும் யூபிக்கு மட்டும் இல்ல, பாஜக இன்னைக்கு ஆளுது, ஆனா முன்னாடி ஆளாத பீகாருக்கு தான் அதிகமா கொடுத்திருக்காங்க. கடந்த நிதியாண்டுல பீகார்ல பாஜக ஆட்சி இல்ல, கூட்டணி ஆட்சி இல்ல, அன்னைக்கு பீகாருக்கு அதிகமா தானே கொடுத்திருக்காங்க. சொல்ல போனா பாஜக கூட்டணி விலகி போய் மகாகட்பந்தம் உருவாக்கி இந்த ஐஎன்டின்னு ஒரு கூட்டணி உருவாக்குறதுக்கு காரணமா இருந்தவரோட மாநிலத்துக்கு அதிகமா நிதி கொடுத்திருக்காங்க. அப்ப பாஜக எங்க வஞ்சிக்குது, ஏன் பீகாருக்கு கொடுக்கணும்? அப்ப அதுக்கு ஒரு நிதி அந்த கமிட்டி இருக்கிறாங்க, அந்த பினான்ஸ் கமிட்டி என்ன பண்றாங்க, பல்வேறு வழிமுறைகளை வைக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா 1971 அந்த சென்சஸ் அடிப்படையில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப 2011 சென்சஸ் அடிப்படையில் கொடுக்கும்போது பல சிக்கல்கள் உருவாகுது. இந்த மாதிரி பல்வேறு இது வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நிலப்பரப்பு, ஏன்னா ஒரு மாநிலத்துக்கு அந்த உட்கட்டமைப்புக்கு நிலப்பரப்பு எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு அதுக்கு நிதி தேவை. இப்ப கோவாவுக்கும் யூபிக்கும் ஒரே அளவுக்கு நிதி கொடுக்கணும், அதுவும் மாநிலம் தான் இதுவும் மாநிலம் தான் அப்படிங்கிற மாதிரி அதுவும் இதுதான், அதுவும் இந்தியாவோட ஒரு அங்கம் தான், இதுவும் ஒரு இந்தியாவோட அங்கம் தான் சொன்னா ஏற்புடையதா இருக்குமா? நீங்க கோவாவோட நிலப்பரப்பு என்ன, உத்தரப்பிரதேசோட நிலப்பரப்பு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சரி, அதெல்லாம் கூட விட்டுருவோம். தமிழகத்துல நீங்க பாரபட்சம் இல்லாம அந்த நிதி பங்கீடுல யூனிஃபார்மிட்டி இருக்குதா? சென்னைக்கு செய்யக்கூடிய உட்கட்டமைப்ப நீங்க திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு செஞ்சிருக்கீங்களா? இந்த மழைநீர் வடிகாலுக்கு கிட்டத்தட்ட 30-40 கோடி சென்னைக்கு செலவு பண்ணீங்க. அதுல ஏதாவது ஒரு 30 கோடி சரி நீங்க திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு செஞ்சிருப்பீங்களா? அங்க தேவையில்லைங்கிறதான இருக்கும். டவுன் பிளானிங் ஒன்று இருக்கானே தெரியாத அளவுக்கு தான் தென் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அங்க ஏதாவது தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கா, இல்ல தரமான கல்வி நிலையங்களோ தரமான இன்ஸ்டிடியூஷனோ இருக்குதான்னு பார்த்தா இல்லவே இல்லை. சென்னையை தாண்டி எதுவுமே இல்லைங்கிற அளவு தான் இருக்குது. அப்ப நீங்க சென்னையை தாண்டி வேற எந்த மாநிலங்கள் மாவட்டங்களிலுமே கூட உலக முதலீட்டாளர் மாநாடுல அவங்களுடைய டாக்கே அப்படிதான் இருந்துச்சு. பரவலான வளர்ச்சி அப்படின்றதுதான் திமுக முன்னெடுத்திருந்தாங்க. அது பண்ணல அப்படின்னு சொல்றீங்களா? எங்கேயுமே சொல்லிருக்காங்க. ஆனா இப்ப முதலீடு, அதாவது கோயம்புத்தூர்ல எல்லாம் எவ்வளவு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, நீங்க இன்ஸ்டிடியூஷன் கூட இல்ல அப்படின்னு சொல்றீங்களே. இல்ல, இப்ப தென் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறோம். குறிப்பிட்டு பார்த்தோம்னா மோடி அவர்கள் பண்றாரு, விருதுநகர்ல கொண்டு போய் 2000 ரூபாய்க்கு PM மித்ரா பார்க் 2000 கோடி ரூபாய் அங்க முதலீடு பண்றாங்க. இப்ப விருதுநகர் போன்ற ஒரு பின்தங்கிய மாவட்டம் முன்னேறி வரதுக்கு அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட கொண்டு வராங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதெல்லாம் இன்னைக்கு பாஜக ஆளாத மாநிலம், பாஜக ஆட்சிக்கு வருமானம் கூட கேள்விக்குறியா இருக்கக்கூடிய மாநிலமா இருக்கு தமிழகம். ஆனா அதுக்கும் ஒரு 2000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க. ஆந்திரால கூட்டணி இல்ல, அங்க கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு மாநிலங்கள் எங்கெல்லாம் ஆட்சியில் இல்லையோ எல்லாத்துக்குமே கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் கொண்டு வராத எய்ம்ஸ் எல்லா மாநிலங்களுக்கும், ஜம்மு காஷ்மீர், மணிப்பூர், பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, இங்கெல்லாம் பாஜக ஆளாத மாநிலங்கள், அங்கெல்லாம் எய்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, காங்கிரஸ் செய்யாத விஷயங்கள். பாஜக புறக்கணிக்குது அப்படிங்கிற ஒரு மாயத்தோற்றத்தை உருவாக்க பாக்குறாங்க. குறிப்பிட்டு அம்மையார் இந்திரா காந்தி காலத்திலேயே காங்கிரஸ் வட இந்திய கட்சியிலிருந்து சற்று விலகி தென்னிந்திய கட்சியா மாறி அவங்க அதுதான் குறிப்பிடுறாங்க. அதாவது தமிழ்நாட்டுல 1 ரூபா கொடுத்துட்டு நாங்க 20 பைசா வாங்குறோம், ஆனா யூபில 1 ரூபா கொடுத்துட்டு 1.25 ரூபாய் கொடுக்குறாங்க, அதை கொஞ்சம் சீராக்குங்க அப்படின்னு தானே அவங்க கேட்கறாங்க. அதுல என்ன பிரச்சனை?
இல்ல நிச்சயமா அது ஏற்புடையது. அப்ப தமிழகத்துக்கு வந்து தேவையான நிதியை கேட்கற உரிமைதான். ஆனா அது அரசியலாக்கப்படுறது அப்படிங்கிறது தான். இப்ப யூபியோட உட்கட்டமைப்பு, அங்க இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பு, அதோட தேவைகள் வந்து அதிகமா இருக்கு. அங்க மக்கள் பின்தங்கி இருக்கிறாங்க. இங்க தமிழகம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் தான். ஆனா சொல்ல போனா இன்னைக்கு நம்ம யூபி வந்து பின்தங்கி இருக்குங்கிறோம். இன்னைக்கு எடுத்து பாருங்க, யூபி வந்து 1 ட்ரில்லியன் எக்கனாமியை வந்து, அதாவது இந்தியாவே 5 ட்ரில்லியன் எக்கனாமி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். $5 ட்ரில்லியன் எக்கனாமிக்கு நம்ம வந்து டார்கெட் வச்சு போய்கிட்டு இருக்கோம். ஆனா யூபி என்ன சொல்றாங்க, அதுல எங்களோட பங்களிப்பு, அதாவது இந்த தேசத்தோட பங்களிப்புல மாநிலத்தோட பங்களிப்பா நாங்க 1 ட்ரில்லியன் எக்கனாமியை நோக்கி போறோம் அப்படிங்கிறாங்க. தமிழகம் இத்தனை வருஷம் வளர்ச்சி அடைஞ்சு சொல்லி இன்னைக்கு நம்ம வந்து 1 ட்ரில்லியன் தான் சொல்லியிருக்கிறோம். சோ அப்ப அந்த காம்படிஷன் பாத்தீங்கன்னா நம்ம முன்னேறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலும் நமக்கு பின்னாடி பின்தங்கி ரொம்ப மோசமா எல்லாரும் எதிர்பார்க்கறதுல தப்பு இல்ல. அது இலக்கு பாருங்க. இப்ப நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம, அதாவது நல்லா படிக்கிற பையன் வந்து இன்னைக்கு சென்டம், அதாவது 90% எடுக்கிற வந்து 100 நோக்கி போகணும். ஆனா ஃபெயில் ஆகிற மாணவனே இன்னைக்கு வந்து 100 நோக்கி வர சூழலுக்கு வந்துட்டா அப்படிங்கிறது தான். அப்ப யூபி வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு, மிக வேகமா வளர்ந்துட்டு இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த உத்தரப்பிரதேச அந்த காரிடார் உருவாக்கி இருக்கிறாரு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மோடி அவர்கள் வந்து டெல்லியில இருந்து நொய்டா, அதாவது இப்ப அதிகமா நிதி பகிர்வு கொடுத்தா கூட அதை எப்படி வந்து முறையா மாநிலங்கள் பயன்படுத்துது அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது அதை சரியா தான் யூபி பயன்படுத்தி இருக்கிறாங்க, அதை யூபி பயன்படுத்தி வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஆமா நிச்சயமா. இந்த குறிப்பிட்ட சில ஆண்டுகளா, இந்த கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமான ஃபாஸ்ட் குரோத் இருக்கு அப்படிங்கிறோம். இன்னைக்கு பாஜக ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம், அதற்கு முன்னாடி அவர்கள் நிதியை வந்து ரொம்ப மோசமா பயன்படுத்தினாங்க. இதே அவர்கள் காங்கிரஸ் சேர்ந்த ராஜீவ்காந்தி அவர்கள் தான் சொன்னாங்க, $1 கொடுத்தா 25 பைசா தான் மக்களுக்கு போய் சேருது அப்படின்னு அவரே சொன்னார், வருத்தப்பட்டார். அப்படிப்பட்ட சூழல் தான் இருந்தது. அதனால எவ்வளவு கொடுத்தாலும் அவங்க பத்தல. யூபிக்கு வந்து மிக பின்தங்கி இருந்துச்சு. காங்கிரஸ் அள்ளி கொடுத்தாங்க, ஆனா அது பயன்படல. அதுதான் பல இடங்கள்ல வந்து கருப்பு பணமா இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 1 லட்சம் கோடி வந்து இடி வந்து பறிமுதல் செஞ்சிருக்குது. அந்த பணம் மக்களுக்கு கொடுத்த பணம் மக்களுக்கு முறையா சென்று சேரல. அதெல்லாம் இன்னைக்கு வந்து மீண்டும் மீட்டு எடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். அப்ப எவ்வளவு கொடுத்தாலும் மக்களுக்கு போய் சேரல, வளர்ச்சி அடையல அப்படிங்கறத ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த 5-6 ஆண்டுகள்ல வந்து யூபி வேகமா வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு அதோட பங்களிப்பு பாத்தீங்கன்னா தமிழகத்தோட அதிகமா இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு வருத்தத்தின் விஷயம். நாளைக்கு அவன் நம்மளை பார்த்து சொல்ல போறான்.